இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் என்ன அவ்வளவு பெரிய பிரதானமான விஷயம்? ஸ்ரீ ராமபெருமான் ஸ்ரீலங்காவுக்கு போகும்போது கூட விநாயகரை கும்பிட்டுட்டு தான் ராவணனை வதத்துக்கே கிளம்புறார். மிகவும் வலிமையான கேதுவை அடிமை கொள்ளத்தக்கவர். இந்த கேது பணிபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விநாயக பெருமான். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இன்னைக்கு நம்ம என்ன சிறப்பு தகவலா பார்க்க போறோம்னா விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே நார்த் இந்தியாவாகட்டும் அல்லது சவுத் இந்தியாவாகட்டும் எங்கும் கலகட்டும் பிள்ளையாருடைய பிறந்த அவதார தினத்தை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி தினமாக கொண்டாடுகிறோம். ஆவணி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தியில் வருகின்ற விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் என்ன அவ்வளோ பெரிய பிரதானமான விஷயம்? நம்ம ஒவ்வொருத்தருடைய பர்த்டேவையும் தான் கொண்டாடுறோம். நம்ம கோகுலாஷ்டமி கொண்டாடுறோம், ராமநவமி கொண்டாடுறோம், ஆஞ்சநேயருடைய இது கொண்டாடுறோம். அப்புறம் அதே மாதிரி வரிசையா சொல்லலாம், முருகப்பெருமானுடைய அவதார திருநாளை கொண்டாடுறோம். அப்படி கணேசருடைய அவதார திருநாள். இந்த கணேசருடைய அவதார திருநாள் மட்டும் 10 நாள் வச்சு கொண்டாடுறோம். பேசிக்கொண்டிருக்கும் இந்த நாளிலே நம்ம நவராத்திரி குறித்த விஷயங்களும் நமக்கு மனதில் வருகிறது. 9 நாட்கள் நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி இந்த கணபதி பாபா பூமியான்லாம் சொல்றாங்க இந்த நார்த் இந்தியால. இதெல்லாம் பெரிய ஃபேமஸான ஒரு விஷயம். ஸோ எதுக்காக இந்த 10 நாள் நம்ம கொண்டாடணும்? முதல்ல விநாயகருடைய பெருமையை நம்ம பார்க்கலாம். விநாயகர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம்னு பாத்தீங்கன்னா அவை முன்னவர். அவை முன்னவர்னா என்ன? விநாயகரை வணங்காம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாதுங்கிற ஒரு பெயர் வாங்கினவர் தான் விநாயகர். ஒரு மண்ணிலேயோ அல்லது ஒரு சந்தனத்திலேயோ ஈவன் சாணியில கூட நம்ம பிடிச்சு பிள்ளையார், பிடித்து வைத்தால் பிள்ளையார் அப்படிங்கிறது. இவரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். எளிமைக்கு எளிமையானவர். அதே நேரத்திலே இவர் தான் முதன்மை. இவர் இல்லாம சகல சாஸ்திரங்களும் வேதங்களும் எல்லோரும் பணியும் தெய்வம்னா அது விநாயகர் தான். விநாயகர் இல்லாத ஒரு தெய்வம் யாரும் இல்லை. அது விசிஷ்டாத்வைதமோ அத்வைதமோ துவைதமோ அது யாரா இருந்தாலும் சரி. இப்போ பாலகங்காதர திலகர் விவேகானந்தரை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. நம்ம ஆன்மீக வழியில் தான் இந்திய மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும். ஆனால் ஆன்மீக வழிப்படி போனால் இவர்கள் ஒவ்வொரு தெய்வங்களை உருவ வழிபாடுகளாக கொண்டாடுகிறார்களே, எதை காமனைஸ் பண்ணி கொண்டு போறது, டிராவல் பண்ணி கொண்டு போறது? கணபதிய காமனைஸ் பண்றாங்க. இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஒரு காடு கணபதி. பிள்ளையார் சொல்லி பிள்ளையார் சொல்லி போட்டு செயலதையும் தொடங்கு. பிள்ளையார் சொல்லி போட்டு செயலது. நாயகர்னு பேரு. நாயகர்னா நாயகன், நாயகர் தலைவர். விநாயகர்னா விக்னங்களை கலை தெரியும் தலைவன் அல்லது விஜயத்தை தரும் தலைவன். விஜயம்னா வெற்றியை தரும் தலைவன். விநாயகனே அந்த பாட்டுல வரும், வெல்வினை தீர்க்க வல்லான் விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாயகன். அதெல்லாம் ஒரு காலத்துல சீர்காழி அண்ணா பாட்டு காலையில கேட்டுதான் எல்லாருமே எந்திரிப்பாங்க. அந்த விநாயகர் சாங்கு விநாயகனே. சோ விநாயகருக்கு என்ன அவ்வளவு சிறப்பு? மேற்கொண்டு என்ன சிறப்பு? அந்த எளிமைக்கு எளிமைங்கிறது தான் சிறப்பு. பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் பாருங்க, சாதாரணமா ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு சாதாரண ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு, ஒரு சின்னதா ஒரு சிம்பிளா ஒரு ஷூ போட்டு ஒரு ப்ரோக்ராமுக்கோ இது வருவாங்க. ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. அந்த சிம்பிளிசிட்டி தான் பெரிய மனிதர்களுடைய சிம்பிளிசிட்டி தான் அவர்களை பெரிய மனிதர்களாக்கியது. நாம் என்றுமே அகம்பாவமோ கர்வமோ கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத விநாயகர்கிட்ட கத்துக்க வேண்டிய பாடம். அதே மாதிரி எதுலையுமே அவை முதன்மை பெற வேண்டும் அப்படிங்கிறதும் அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய பாடம். இந்த விநாயகர் சின்ன ஒரு மூஞ்சலி தானே இருக்கு. இது மேல எப்படி அவர் உட்கார்ந்து போவார் போன்ற இது பெரிய ஞான சூத்திரம். இது மெஞ்ஞான சூத்திரம்னு பேரு. இந்த உடம்பையும் எலியையும் ஒன்னாக்குறாங்க. உடம்புங்கிறது எலி மாதிரியான ஒரு சின்ன வஸ்து. ஆனா அதுக்குள்ள விநாயகருங்கிற இவ்வளவு பெரிய திருமேனி, இவ்வளவு பெரிய சக்தி பிரவாகத்தை அந்த மூஞ்சலி மேல உட்கார்ந்து டிராவல் பண்ணுது. நம்ம மேல உட்கார்ந்து டிராவல் பண்ணலாம். விநாயகரை தியானிக்கும் பொழுது சித்தி புத்தி போன்ற சகல விதமான விஷயங்களும் நமக்கு சேரும். அதைத்தான் சித்தி புத்தி சமேத விநாயகர்னு சொல்றோம். சித்தி புத்தி ரெண்டு பேரையும் மனைவியாக ஒரு அவதாரத்துல சொல்லியிருப்பாங்க. சித்தி ஒரு மனைவி, புத்தி ஒரு மனைவி. சித்தினா நல்ல சித்தம் அமைவது சித்தி, புத்தினா நல்ல புத்தி. சோ விநாயகரின் பெருமைகள்னு இன்னைக்கு ஃபுல்லா சொல்லலாம். அவருடைய அவதார திருநாளுடைய பெருமை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு முறை பார்வதி தேவி குளிக்க போகும்போது என்ன பண்ற, ஒரு சந்தனத்தால் ஒரு உருவத்தை செஞ்சு அதுக்கு உயிர் கொடுத்து தன்னை வாயில் காவலனாக அந்த உருவத்தை நியமிச்சுட்டு போயிடுறான். அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, அவனுக்கு யாருன்னே தெரியாது, யாரு என்னன்னே தெரியாது. அப்ப பரமசிவன் சிவபெருமான் வரார்.
இந்த மாதிரி வழிவிடு, நான் உள்ள தேவியை பார்க்க போகணும், தேவி குளிச்சுட்டு இருக்காங்க, யாரையும் பார்க்க அனுமதி இல்லைன்னு யாரு சிவன்கிட்டயே சொல்றாரு. எப்பா அவர் என் மனைவிதான், நான் அவர்கிட்ட பேசணும், அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன், என்ன உள்ள அனுமதி அப்படின்னு சொல்றாரு. உள்ள அனுமதிக்க முடியாதுன்னு ஒண்ணு கோபம் வந்து என்ன பண்றாரு, சிவன் வந்து தலைய கட் பண்ணிடுறாரு கோபத்துல, போர்ல. அப்போ அம்பாள் வந்து என்ன பண்றா, காளி தேவியா உருமாறி சர்வ உலகங்களையும் சகல உலகங்களையும் அழிக்கிற ஒரு எண்ணம் கொண்டு என் பையனை கொண்டுட்டியே அப்படின்னு சொல்லி அந்த உருவம் காளி மாதா அவதாரம் எடுக்கிறாள். காளியை பார்த்து, காளின்னா அவ்வளவுதான், சிவனா இருந்தாலும் சரண்டர் தான். சோ அப்போ காளி ஆயிட்டாலே அப்படிங்கிறதுனால சிவன் என்ன பண்றார், வடக்கு திசையா தலை வச்சு படுக்கிற ஏதேனும் ஒரு மிருகத்தின் தலையை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லும் போது யானைகள் வந்து வடக்கு திசையா தலை வச்சு படுக்குமா. அப்போ ஒரு யானை தலையை எடுத்துட்டு வந்து பொறுத்துறதா ஒரு வரலாறு. அந்த அசைகின்ற முறம் போன்ற 2 காதுகள் தான் நம்ம வந்து விநாயகருடைய சிறப்பு. அது வந்து அடக்கத்தினுடைய சொரூபம். இது மாதிரி சொல்லிட்டே போலாம். ஓங்காரம் தான் வந்து முகம், பிரணவம் தான் வந்து முகம். அந்த நீண்ட துதிக்கை என்பது, ஒரு துதிக்கை என்பது எப்படி இருக்கு, ஒரு சாதாரண ஒரு பழங்களை எடுத்து கொடுக்கறது அந்த துதிக்கை தான். அப்படி வளைச்சு பிடிச்சி இழுத்துதுன்னா ஒரு மரத்தையே உடைக்கிறதும் அதே துதிக்கை தான். ஸோ அப்போ நம்ம மனசு அப்படிங்கிறது வந்து அந்த துதிக்கை மாதிரி நம்ம வச்சுக்கணும். எதையும் நீண்டு கவனிக்க வேண்டும். அதே மாதிரி எதையும் வந்து காட்ட வேண்டிய இடத்துலதான் உங்களுடைய பலத்தை காட்டணும் போன்ற நிறைய விஷயங்கள் விநாயகர் வந்து கத்துக்கலாம். இப்படி விநாயகர் வரும்பொழுது அவருடைய பெருமையை மறந்த சிவபெருமான் வந்து என்ன பண்றாரு, ஒரு 3 உலகத்தையும் எரிக்கிறதுக்காக ஒரு போருக்கு சென்று கிளம்பு கொண்டிருக்கும்போது அவருடைய தேர் அச்சாணி முறிந்து விடுகிறது. அதே மாதிரி அம்பாள் கூட அப்படிதான் பண்டாசுரனை எரிக்கும் போது சிவபெருமான் வந்து முப்புறம் எரித்தவர், முப்புறம் எரிக்க போகும்போது அவருடைய அச்சாணி முறிந்து விடுகிறது. அம்பாள் வந்து பண்டாசுரனை அழிக்க போகும்போது என்ன ஆகுது, வேண்டுதல் மறந்ததால தேர் அதே மாதிரி ஆகுது. இதெல்லாம் நடந்தா அச்சிறுபாக்கம் என்று அழைக்கப்படுது. சென்னையில பாத்தீங்கன்னா அச்சிறுபாக்கம்னு ஒரு இடம் இருக்கும். அது இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அச்சு முறிந்த இடம் அச்சிறுபாக்கம். ஸ்ரீ ராமபெருமான் ஸ்ரீலங்காவுக்கு போகும்போது கூட உவரியில வந்து விநாயகரை கும்பிட்டுட்டு தான் அவர் வந்து ராவணனை வதத்துக்கே கிளம்புறார். இந்த மாதிரி விநாயகருடைய பெருமைகள்லாம் ஈவன் நம்ம வந்து ரங்கநாயகர், இப்ப நம்ம வந்து ரங்கநாதர் பாத்தீங்கன்னா அவர் வந்து காவிரியில வந்து பள்ளி கொண்ட அந்த அமைப்பு அகத்தியருடைய கமண்டலத்துல இருந்து பொதிகை மலை உச்சியிலே கூறப்படும் தென்றல், அந்த பொதிகை மலையில அந்த காவிரி வர காரணம் என்ன, விநாயகர் காக்கை வடிவில் வந்து அந்த கமண்டலத்தை வந்து தட்டி விட்டுருவார். அதுல இருந்து வந்த பிரவாகம் தான் காவிரி. கானா காக்கை, காக்கை வடிவத்தில் வந்து விரிந்த அந்த நதி காவிரி என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கெல்லாம் இப்படி விநாயகர் பெருமையை சொல்லிட்டே போலாம். வயிற்றுல ஒரு பாம்பு எடுத்து கட்டி இருப்பாரு பார்த்தீங்கன்னா குண்டலினி யோகம், அதாவது நம்ம உடம்புக்குள்ள குண்டலினிங்கிற ஒரு பாம்பு இருக்கு, அதை வந்து வயிற்றுல ஒரு ஆபரணமா கட்டியிருப்பார். அந்த அளவுக்கு பெரிய மகா ஞானி என்று பொருள். சுந்தரமூர்த்தி நாயனார், சேரன்மா நாயனார் வந்து என்ன பண்றார், கைலையிலே இறைவனை தரிசிக்க சென்று கொண்டிருக்கிறார்கள். யாரு, ஈசனை தரிசிக்க. அப்பொழுது அவ்வை பிராட்டி என்ன செய்கிறார், தானும் சீக்கிரம் போகணுமேங்கிறதுக்காக பாதச்சிலம்பும் பல இசை பாட இந்த மாதிரிலாம் வரும். அந்த பாட்டுலதான் வரும் குண்டலினி பத்திலாம், சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி, இதெல்லாம் மாதிரிலாம் நிறைய வரும். அப்படி அவ்வை பெருமாட்டிக்கும் என்ன வேக வேகமா கும்பிடுற, வழக்கமா எனக்கு பூஜை நீ பொறுமையா தானே பண்ணுவ, உனக்கு என்ன கைலாயம் போன அவ்வளவுதானே, நான் கூட்டு போறேன், கவலைப்படாத, எனக்கு பொறுமையா எப்பயும் போல பண்ணுன்னு அவ்வை பிராட்டி எப்பவும் போல பொறுமையா வாயில அமுது ஊட்டி பொறுமையா எல்லாம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி அவருக்கு சேவகம் எல்லாம் பண்றார். பண்ண உடனே பிள்ளையார் என்ன பண்றாரு, அப்படி ஒரு தூக்கி அப்படி மேல வச்சிடறாரு. அப்படி ஒரு தூக்கி மேல வச்சிடறாரு. இதுல நல்லா கவனிக்கணும், அப்படி ஒரு தூக்கி மேல வைக்கிற ஒரே காடி யாருன்னா விநாயக பெருமான் மட்டும்தான். தன்னை நம்பியவர்களை ஒரே தூக்கி மேல வச்சிருவாரு. சரியா, அப்படிப்பட்ட ஷார்ட்கட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஞானப்பழம் வாங்கும் போது முருகப்பெருமான் வந்து உலகத்தையே சுத்தி வர்றார். விநாயகர் என்ன பண்றாரு, அன்னை தந்தையே உலகம்னு வேலையை முடிச்சிடுறாரு. அப்படி விநாயகருக்கு எல்லாமே ஷார்ட்கட் தான். அதனாலதான் விநாயகர் வந்து இப்ப நீங்க முருகப்பெருமான வெப்சைட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விநாயகரை அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரு டக்குன்னு உள்ள விடுவார், டக்குன்னு எல்லா விஷயத்தையும் பண்ணிடுவார். அப்படி விநாயக பெருமானுடைய சிறப்பு. ஸோ நம்மை வணங்குபவர்கள் விநாயக பெருமான்ட்ட உண்மையா இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விநாயக பெருமான் என்ன பண்றார், தூக்கி ஒரே தூக்கா மேல வச்சிருவார். ராகு கேது தோஷத்துக்கு விநாயகரை போல கண்கண்ட தெய்வம் எதுவும் இல்லை. கேது பகவான் கிரகங்களிலே மிகவும் வலிமையானவர் கேது. கேதுவுக்கு பிறகு ராகு, சூரியனை விழுங்கக்கூடியவர். அந்த மிகவும் வலிமையான கேதுவை அடிமை கொள்ளத்தக்கவர், இந்த கேது பணிபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா
விநாயக பெருமான். விநாயக பெருமான் முன்னாடி கேதுவே ஈடுபடாது. எதுக்கு விநாயக பெருமான் வந்து கேதுவை தன்னுடைய கேதுவுக்கு அதிதேவதையா இருக்காருன்னா, யார் இவரை தானே பெரியாள்னு சொல்றீங்க, நவகிரகங்கள்ல கேது தானே பெரியாள்னு சொல்றீங்க, அந்த கேதுவே நான் சொன்ன எபர் அப்படிங்கிறது தான் பெருமை. ஸோ இப்போ ஆஞ்சநேயருக்கு ஒரு சனீஸ்வரன் மாதிரி, அம்பாள் பத்ரகாளிக்கு ஒரு ராகு மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம். அப்ப விநாயகருக்கு கேது சாதாரணமா நினைச்சுக்காதீங்க சார். கேது எல்லாம் கேது திசையில அனுமதிக்கவனுக்கு தான் தெரியும் கேது எவ்வளவு பெரிய டஃப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது.